வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். இப்போ பிரியாணி ரெடிங்க. வாங்க திறந்து அதுக்கு என்னென்னமெல்லாம் புதினா தலை போட்டு எப்படி கலக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து பயன்படுத்தி 4 பேர்த்துக்கூட ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியே வறுவல் நிகழ்ச்சி. நீ பாட்டுன்னு அதை சொல்ற, அது காம்ப்ளிமெண்ட்ரி. வறுவலுக்கு சொல்லு. கிளம்பி மெயின் நோட்டு போட்டு அதையும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கு. சொல்லு. இப்போ சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பவுனம்மா நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதாவது மக்களை, இது தனி நிகழ்ச்சின்னு நான் சொல்லலை. இதை போய் தனியாக நிகழ்ச்சி பண்ண வேண்டாம், வறுவலுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம், அதையும் சேர்த்து சொல்லுங்கன்றதுல அவங்க அதுக்கு இதாகிட்டாங்க. விசில் அடங்குற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். ஸோ அமைதியாக இருந்துட்டோம். இப்போது முந்தைய லைவில் இது வரைக்கும் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா பார்த்துக்குங்க. முந்தைய லைவில் சரிங்களா. இப்போது இதை தொலாவது எப்படின்னு பாருங்கள். கஞ்சி கோர்க்காமல் பலன்னு தீயாமல் செய்கிறோன்னு சொன்னோம். ஸோ எல்லாமே லைவில் காட்டுறோம், பார்த்துக்குங்க. இப்போது பருப்பா முட்டியை வச்சு தான் கிளறணும். இந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, தனித்தனியாக நிற்கிற பேஸ்ட்டு எல்லாத்து மேலேயும் போகணும், பார்த்துக்குங்க. அடிப்பகுதியிலையும் காட்டுறேன். தீயாது தீயாது தீயாது. ஓகே, விசில் அடங்கின உடனே இதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடிய பிரியாணி நாளை காலை வரை கெடாது கெடாது கெடாது. ஸோ பவுனம்மாவுடைய கைப்பக்குவம் அப்படி. அவ்வளவு இன்க்ரீடியன்ஸுகள் பக்குவமாக செஞ்சுருக்கிறோம் கேஸில் பயன்படுத்தினாலே. ஸோ இப்போ முதல்ல அந்த கூட்டு எல்லா பக்கம் போகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்கள். இது நாள் வரைக்கும் ஒரு மண்டல உலகத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, வேர்லேருந்து இப்போ தான் கட் பண்ணுறோம். கருவேப்பில் கொத்தமல்லி தான் அதிகமாக பயன்படுத்தணும். ஸோ புதினாவை பயன்படுத்தவில்லை. இங்கே இப்போ புதினாவை பயன்படுத்துகிறோம். மின்ட் 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 நல்லா வாசம் வருது, நல்லா பார்த்துங்க. ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது இதுக்கு வேண்டியதில்லை. ஸோ இதோட போதுமானது, இதே அளவு அதிகம். ஸோ பாஸ்பரஸ் தேவையுள்ளவங்க அப்படியே உள்ளே போட்டு 2 அமுத்தி விடுங்க. இது அப்படியே திறக்கீழே கருப்பாக கலர் மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு சூடு இது இன்னி இருக்குது. ஸோ அப்படியே எல்லாத்தையும் அங்கங்கே உள்ளே அமுத்தி விட்ருங்க, சரிங்களா. ஸோ எல்லா பக்கம் போகிற மாதிரி பண்ணிவிட்டு அமுத்தி விட்டுட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, விசில் அடங்கின உடனே எடுத்துருக்குறோம். கொண்டாங்க. இப்போ தண்ணியை வடித்து விட்டுட்டு கொஞ்சம் நின்னதை மறுபடியும் மூடி சும்மா தூக்கி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். அதுக்குள்ளே வறுவல் செஞ்சு எடுத்துடலாம். கொண்டாங்க. இப்போ தலைப்புக்கான இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ வறுவல், சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல் தெளிவாக பார்த்துக்குங்கோ. மரச்செக்கு நல்லெண்ணெய், ஈயச்சட்டிங்கிறனால ஃப்ரீ ஹீட் சீக்கிரம் ஆயிரும், பார்த்துக்குங்கோ. மரச்செக்கு நல்லெண்ணெய். கடுகோ கடலைப்பருப்போ உளுந்தம்பருப்போ எதுவும் கிடையாது. டைரக்டாக வெங்காயம் தக்காளி. அதுலேயும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியது சின்ன வெங்காயம். சிக்கன் சூடுங்கிறவங்க இதுக்கு மட்டுமல்ல, இங்கே பாருங்கள், முந்தைய லைவ்லேயே காண்பிச்சிருப்பேன். தயிர் பச்சடி, சிம்மில் வைமா, தயிர் பச்சடி, சரிங்களா. தயிர் பச்சடி சின்ன வெங்காயத்தில் போட்டது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நுண்ணுயிரிகளை வளர்த்தெடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அற்புதமாக தயாராகிருக்குது. பிரியாணிக்கு நான் பயன்படுத்த மாட்டேன், பவுனம்மா தான். ஸோ இப்போது இது காஞ்சிருச்சு. இந்த மாதிரி புகை வரக்கூடாது. ஸோ உங்களோட பேசுகிறதுக்காக நான் விட்டுட்டேன். ஸோ இனி நான் அதை சமாளித்துக் கொள்வேன் வராத மாதிரி. ஓகேங்களா. முதல்ல வெங்காயம் நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் நீல வாக்கில், குறுக்கு வாக்கில் இல்லைங்க, நீல வாக்கில். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த நீல வாக்கிலேயே, குறுக்கு அறுத்துறாதீங்க, நீல வாக்கில் அறுக்கணும். இதெல்லாம் ஏன்னு எப்போவோ விளக்கியாச்சுங்க, சும்மா திருப்பி சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ தேவைன்னா அந்த நிகழ்ச்சியை போய் பார்த்துங்க, ஏன் குறுக்க அறுக்கக்கூடாதுன்னு. இப்போது கட் பண்ண தக்காளி 2 போட்டிருக்கிறோம், சரிங்களா. இது சூடு இது ஏறுறக்குள்ள நல்லா வதங்குறக்குள்ள இது கூட ட்ரை ஜிஞ்சர், சுக்கு, சுக்கு சுக்கு சுக்கு
ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போட்டாச்சு, பார்த்துக்குங்க. அது ரெண்டையும் போட்டு இதில் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போய் லைட்டாக பொன்னிறம் ஆகிறப்பவே வேற ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். என்ன காரணம்னா இதுக்கான மிளகா கூட்டு நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? அந்த மிளகா கூட்டு இப்போ எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். பவுன் ஃபுட்ஸ் நேயர்களே உங்களுக்கு தெரியும், ஜெம்சி நேயர்கள் முன்னாடி நம்ம வச்சுள்ளிங்களா கறி குழம்பு, அதாவது சிக்கன் குழம்பு. அந்த சிக்கன் குழம்புலேருந்து அந்த கிரேவியோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கறி எடுத்து இதில் போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சுற்றி செய்து எடுத்துருக்குறோம். உங்களுக்கு புரிதலுக்கு நான் வந்து கொஞ்சம் திருப்பியே வச்சுக்கிறேன், இரண்டும் தெரிகிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ ரெண்டும் தெரியுது, பார்த்துக்குங்க எதிலிருந்து கறி எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு. சொல்லுங்கம்மா. இப்போ இங்கே பாருங்கள், மேலே உங்களுக்கு தெரியும் அதோட கொழுப்பு, சிக்கன் கொழுப்பு. நம்ம ஊற்றுன எப்படி சொல்கிறதுங்க, மரச்செக்கு நல்லெண்ணெய் எல்லாமே மேலே வந்து அப்படியே நிற்கிது, சிந்தாமல் சிதறாமல். இதில் அந்த கொழுப்பையும் கொஞ்சம் எடுத்துட்டு கீழே இருக்கிற கறி அப்படியே எடுக்கணும். அதில் பிரதானமாக என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஈரல் வரணும். ஸோ இங்கே பாருங்கள், ஈரல். சரிங்களா? ஈரல் வறுவலுக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். குழம்பு 3 நாளைக்கு வர்றதுனால குழம்புல கொஞ்சம் கறி நிறையா இருக்கட்டும், வறுவலில் அளவாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இது போதுமானதே. ஓகே, குழம்புக்குள்ளே இனி இருக்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு எச்சில் வேறு தெறிக்க விடுது மக்களே. ஸோ இப்போது கொஞ்சம் துணியோடு எடுத்துக்கலாம், சின்ன துணி கொடுங்க, பெரிய துணி எதுவுமே வைக்கலைங்க. இப்போ இதில் வந்து பெரட்டி விடுங்க, கொஞ்சம் பெருசில் வச்சு. அந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா இப்போ அந்த வெங்காயம் தக்காளியும் அந்த கிரேவியில் இப்போ நம்ம அந்த குழம்புலேருந்து வெளியே எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் நல்லா வேக விடுங்கள் நல்லா. சரிங்களா? அப்புறம் வெந்துட்டு இருக்கவே தெளிவாக பாருங்கள். முதல்ல கல்லுப்பு வறுத்து வைத்திருக்கிறது, பொடியல்ல, இதற்கானது இவ்வளவு. ஓகே. ஸோ கல்லுப்பு 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 கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கல்லுப்பு 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 கொஞ்சம் கரையிட்டும் கல்லுப்பு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல போட்டு கொடுங்க, நான் எடுத்துகிட்டு மீதி தரேன். கரெக்டாக தான் இருக்குது பார்த்துங்க. பெப்பர் 3 சிட்டிகைக்கு மேலே இருக்கும், தெளிவாக பார்த்துக்குங்க. இவ்வளவு போட்டாலே போதுமானது. ஏன்னா குழம்பு சும்மா தெறிக்க விடுற மாதிரி காரம் பட்டாசாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு நல்ல காரமாக தான் பிடிக்கும். ஸோ இப்போது நம்ம 1 மண்டல ஒழுக்கம் கடைபிடிக்கையில் கருவேப்பிலை கொத்தமல்லியே தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு லெவலுக்கு மேலே திகட்டிடும். ஸோ அப்போ அந்த திகட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா புதினாவை எடுங்க, வறுவலுக்கு உருவிடுங்க. அந்த தண்டு பெருசாக பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? மின்ட். ஓகேங்களா? போட்டு திருப்பி விட்டுட்டு இந்த கிரேவியும் இருக்கட்டும், கிரேவியோடு இருக்கட்டும். அப்படியே இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம என்னென்ன தயார் பண்ணியிருக்கிறோம் மக்களை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, சிக்கன் 65 ஒரு கோழியை முழுதாக 1,746 இருந்தது, கரெக்டாக 1.25 வச்சுக்கோங்க. 1.25 கிலோ கோழியை வாங்கிட்டு வந்து 350 கிராம் சில்லி காலையிலேயே முடிஞ்சது. சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மிக்கல்லில் பிரியாணிக்கானதை அரைச்சி, ஆட்டாங்கல்லில் ஆண்களுக்கான 1 மண்டல ஒழுக்கம் அது மூலிமா நானும் அரைச்சி பவுனம்மாவும் ஆட்டி, ஸோ 2 பேருமே ஆட்டினது தான். ஸோ அது மூலிமா ஆட்டி கொண்டுட்டு வந்து குழம்பு வச்சாச்சு. ஸோ சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் கிரேவி, இந்த சிக்கன் குழம்பு வைக்கிலே சிக்கன் சூப்பும் பண்ணியாச்சு. ஸோ சிக்கன் 65 அல்லது கோழி 65, கோழி குழம்பு
சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், சரிங்களா, சிக்கன் சூப்பு, இன்னும் அடுத்தது சிக்கன் பரோட்டா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முட்டை பரோட்டா, முட்டை சிக்கன் பெப்பர் முட்டை பரோட்டா, அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு சுண்டுனதுக்கப்புறம் முட்டை கலக்கி, இதெல்லாம் இன்னும் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு கேட்ட சகோதரிகளை சிக்கன் ஃப்ரைடு ரைஸ் அதுவும் வருது. ஸோ எல்லாம் அடுத்தடுத்த நாளில் சுண்டுனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி புது குழம்புல சேர்த்துனா அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸுகள் சேர்த்த வேண்டியது வரும். ஸோ அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஃபுல்லாக சுண்டை விட்டு நாளைக்கு இரவு பரோட்டா. ஓகே, அதுக்கு இடையில் என்னென்ன பண்ண முடியும், குழம்போட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு முன்னறிவிப்போட நிகழ்ச்சிகள் லைவ்லேயே வரும். ஸோ வாசமே பசியை தூண்டுகிறது, அற்புதமான வாசம், நல்லா சாப்பிட போகிறோம். காலையிலிருந்து சில்லி சிக்கனை தவிர கொஞ்சம் பொரிதுன்னா அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சூப்பு குடிச்சு அவ்வளோதான். இப்போ இதை அத்தனை தெறிக்க விட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்கள் உங்களது சுய விருப்பத்தின் பேரில். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். வழக்கம் போல் பவுனம்மா சொல்லி முடிங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். இன்பமாய் வாழ்பமாறு சொல்லுவாங்க. திருப்பி முதல்ல சொல்லு. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே.